நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கேப்பீங்களா? தாராளமா கேளுங்க. கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறோம். உங்க வைஃப் கூட வராம நாம மட்டும் போனா அவ்வளவு நல்லா இருக்காது சார். சார், சாஸ்திர சம்பிரதாயம் பெருசு இல்லைன்னு நினைச்சாலும் அஞ்சலி கல்யாணத்தை அவங்க இல்லாம நம்ம நடத்த முடியாது சார். முகூர்த்த புடவை அவங்க எடுத்தாதான் சார் நல்லா இருக்கும். என்ன பேசுறீங்க? என் வைஃப் மது இந்த கல்யாணத்தை எப்படியும் தடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவ எப்படி வருவா? சார், அஞ்சலி அவங்க பெத்த பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது சார் அவங்களுக்கு எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவங்க மனசு இலகிதான் தீரணும். எந்த தாயும் அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்க சொல்றது பொதுவா பார்த்தா கரெக்ட். ஆனா மது அப்படி கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் அஞ்சலியோட சந்தோஷங்கிறது அவளை புதக்குழியில தள்ளுறதுதான். சொன்ன கேளுங்க, இது சரி வராது, விட்டுருங்க. சார், நீங்க போய் கூப்பிட்டு பாருங்களேன். செல்லம்மா விடு. சார் தான் சொல்றாருல, அவங்கள பத்தி சாரோட உனக்கு தெரியுமா? எது நடக்குமோ அதை மட்டும் செய்வோம். இல்லைங்க, எனக்கு இது சரியா படல. நல்ல காரியம் ஒண்ணு நடத்தி வைக்கிறது பெருசு இல்ல. யாரு முன்ன நின்று செய்யணுமோ அவங்க செஞ்சாதான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் மத்தவங்களுக்கு அஞ்சலி மேல இருக்கிற உரிமையை விட அவங்க அம்மாக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு. நான் அதுக்கு தான் சொல்றேன். இந்த நேரத்தில் அவளை போய் கூப்பிட்டா நம்ம வேலைகள் கெடும் செல்லமா. தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். சார், அதெல்லாம் ஆகாது சார். நீங்க தயவு செஞ்சு போய் கூப்பிடுங்க. செல்லம்மா, நீ சொல்றது நியாயமா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு மல்லு கட்டுற? இதோ பாருமா, அஞ்சலிக்கு அவ தாய் தான் விரோதி. அப்புறம் ஏன் அதை பத்தி கவலை பண்ணணும்? விடு. பெத்தவங்களை பிரச்சனைன்னு சொல்லாதீங்க மாமா. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி அவங்கள ஒரு வாட்டி கூப்பிட்டு இருக்கலாமேன்னு நமக்கு தோணக்கூடாது, அவங்களும் நினைக்க கூடாது. சார், நீங்க போய் தயவு செஞ்சு அவங்களை கூட்டிட்டு வாங்க. அப்பதான் எனக்கு மனசு ஆறும். ஆமா சார், நீங்க போய் கூப்பிட்டு பாருங்க. சரி சார். செல்லம்மா இவ்வளவு தூரம் சொல்றா, அவ ஆசையும் கடுப்பான ஒரு தடவை கூப்பிட்டு தான் பாருங்களேன். சரி, போய் கூப்பிட்டு பாக்குறேன். சார், நம்பிக்கையோட போங்க. அவங்களை எப்படியாவது பேசி கூட்டிட்டு வாங்க. நாங்க வேணா இங்கே வெயிட் பண்றோம். இல்ல, நீங்க எங்க வெயிட் பண்ண வேண்டாம், கடைக்கு போயிடுங்க, நான் கூட்டு வந்துடுறேன். சரி வாங்க சார். எப்பா, நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. அம்மா, நீங்க ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு நான் கார்மெண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேம்மா. சரியா? என்ன வாய்க்கூசாம போய் சொல்றேன்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இங்க பாரு, கமிஷனர் ஆபீஸ்க்கு போனா அது இதுன்னு விவரம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா எல்லாருக்கும் கல்யாணம் மூடே போயிடும். சந்தோஷமான விஷயம் பொதுல சொல்லலாம், சங்கடமான விஷயத்தை எப்படி சொல்றது? அதான் இந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேணாம்னு நினைச்சேன். நீங்க சொல்றது புரியுதுங்க. புரியுதா? இந்த வந்துட்டேன். செல்லம்மா, ஏய் செல்லம்மா, ஏங்கே விட மாட்டேயா? விட மாட்டேன். என் பொண்ணுக்கு
எனக்காக வாங்கி வச்சது இதெல்லாம். மது டாட், என்ன டாட் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து அம்மா வந்திருக்கீங்க? எங்க? சாப்பிட்டீங்களா? ஏய், அம்மா எங்கன்னு கேட்டேன். வெளியில போயிருக்காளா? என்ன டாட் சாப்பிட்டீங்களா நான் கேக்குறேன். இல்ல டாட், சமையல் கறி நல்லா பிரியாணி பண்ணிருக்கேன், சாப்பிடலாமே. ஏய், என்னாச்சு உனக்கு? சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் வெளில போய் சாப்பிடலாமா டாட்? என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா எங்க? டாட் வேண்டாம் டாட், நீங்க இங்க இருந்து போயிருங்க. காலையில இருந்து அந்த ரூம்ல ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்கு. சொன்னா கேளுங்க டாட். யார் உள்ள இருக்கா? சுனாமி உள்ளதா இருக்கு டாட். ப்ளீஸ் வேண்டாம் டாட். டேய், அஞ்சலிக்கு முகூர்த்த புடவை வாங்கணும். அந்த நேரத்துல அம்மா இருந்தா சந்தோஷப்பட மாட்டாவ? டாட், அம்மா இருக்கிற இடத்துல சந்தோஷமே இருக்காதுங்கிறது அஞ்சலிக்கு நல்லா தெரியும். சொன்னா கேளுங்க டாட். வேண்டாம் டாட், பிரச்சனை வேண்டாம் டாட், சொன்னா கேளுங்க வாங்க. விடு டாட், சுரேஷ். சொன்னா கேளுங்க டாட். சுரேஷ், லைட் ஆஃப் பண்ணிடா. மது, யோ, நீ எதுக்கே உள்ள வந்த? உனக்கு தான் செல்லமான ஒருத்தி இருக்கால, அவ பெட்ரூம்ல போய் லைட் ஆன் பண்ண வேண்டியது தானே? என்ன என்னைய பாக்குற? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அஞ்சலிக்கு நகை முகூர்த்த புடவை எல்லாம் வாங்கணும். நீ கூட வந்தா நல்லா இருக்கும். நீ அதுக்கு தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ செல்லம்மா வீட்டுல தும்முனா எனக்கு இங்க கேக்கும். கேட்டுச்சு. ஏய்! சரி, வா போலாம். எங்க எங்க? உனக்கு தான் அங்க ஒரு கூட்டமே உட்கார்ந்திருக்கே, அப்புறம் நான் எதுக்கு? அஞ்சலிக்கு அம்மாவா? ஏய்! இப்பதான் தெரியுதா நான் அம்மான்னு? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டீங்களே. பாரியா, என் பொண்ணுக்காக எத்தனை புடவை நகை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? பாரு, இந்த மாதிரி ஒரு புடவை, காஸ்ட்லியா ஒரு புடவை எடுத்து தர முடியுமா உங்களால? ஏதோ அந்த செல்லம்மா கூட்டிட்டு போய் 1000 2000க்கு ஒரு புடவை வாங்கி கொடுப்பா. அதுக்கு நான் கூட வரணுமா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். மது, நீ வாங்கி வச்சிருக்கிற புடவை நகையெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு நல்ல நாள்ல அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போய் ஒரு 500 ரூபாய்க்கு புடவை வாங்கினா கூட அதுல இருக்கிற சந்தோஷமே வேற. இருக்கிற புடவை எல்லாம் எத்தனை நாள் எத்தனை கடை ஏறி இறங்கி சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் அன்பு இல்லையா? இது அன்பு இல்ல? சொல்லையா? இதெல்லாம் நீ வாங்கி வச்சிருக்கேங்கிறது யாருக்கு தெரியும் மது? இதெல்லாம் நீ என்ன அஞ்சலியை கூட்டு போய் வாங்கிட்டு வந்த இல்லையே. யார் சந்தோஷப்படுறதுக்காக வாங்கி வச்சிருக்கியோ அவங்களுக்கே தெரியலையே. என்ன பிரயோஜனம்? உன் மனசுல அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த அன்பை வெளியில சொல்லி தொலை. அதை எவ்வளவு நாள் தான் உள்ளுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருப்பேன். சொல்லிடு.
இப்ப நீ கூட வந்து ஒரே ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கைய, அவன் புரிஞ்சுப்பா. அதுல உன் தாய்மை என்னங்கிறது புரியும். சொன்ன கேளு மது, வா போலாம். வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். நீ யாருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போற தெரியுமா? ஒரு நம்ம காலேஜ்ல வேலை பார்த்த ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு அப்படி என்னையா என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா? சொல்லையா, என்ன தப்பு பண்ணிட்டா? மது, இதை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டோம். வாசு நல்லவன், விலை மதிக்க முடியாத மனுஷன். அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்க கத்துக்கணும். மறுபடியும் மறுபடியும் வேலைக்காரன் வேலைக்காரன் பேசிட்டு இருக்காத. சரி, கடைசியா இப்போ உன் பதில் என்ன? உன்கிட்ட தான் கேட்கிறேன் மது, உன் பதில் தான் என்ன? நீ வந்த அஞ்சலி சந்தோஷப்படுவா. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உன் பதில் தான் என்ன? நீ வரப்போறியா இல்லையா? மீனாட்சி, மீனாட்சி, அம்மா, வாடி வா. பொங்கலுக்கு புடவை வேணும்னு கேட்டல, கேட்டல. இதுல எந்த புடவை வேணும் சொல்லு. இந்த புடவை வேணுமா? இந்த புடவை, இந்த புடவை, இதோட விலை என்ன தெரியுமா? 25,000. உன் சம்பளம் எவ்வளவு தெரியும்ல? 1000 ரூபாய். 2 வருஷ சம்பளத்தை மொத்தமா சுருட்டிட்டு போலான்னு பாக்குறியா? இந்த புடவையை கட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ இந்த புடவையை கட்டிட்டு போனேன்னா எங்கேயோ திருடிட்டு வந்துட்டேன்னு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி இருக்கு. போடி. இதுதான் என் பதில். ஒரு வேலைக்காரன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன், விட மாட்டேன், நான் விட மாட்டேன். போ, போய் அந்த செல்லம்மா கிட்ட சொல்லு. வாசு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன்னு சொல்லு. அப்படியே மீறி வந்தாலும் அவ உயிரோட இருக்க மாட்டான்னு அந்த செல்லம்மா கிட்ட போய் சொல்லு. அவ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானா அவனை நான் உயிரோட விட மாட்டேன். கட்ட மாட்டான் அவன். என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்ட மாட்டான். போயா, போய் சொல்லு. உன் செல்லம்மா கிட்ட போய் சொல்லு. ஏன் நிக்கிற? போயா, போ. வா, நீயாவது என் கூட வா. சாரி டாட், நான் தான் சொன்னனே உள்ள போக வேண்டாம்னு சொன்னனே. சரி வா, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். டேய்,
அம்மாவும் வராம நீயும் இல்லாம அஞ்சலி ரொம்ப வருத்தப்படுவாடா. சொன்ன கேளு, வா போலாம். டாட், அம்மா ஏன் டாட் இப்படி இருக்காங்க? அவளுக்கு அஞ்சலி மேல ரொம்ப பாசம்டா. ரொம்ப பாசமும் கொடுமையான விஷயம்தான். என்னாச்சுங்க? ஏதோ போன்ல பேசிட்டு இருந்தீங்க, டென்ஷனா இருக்கீங்க. நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏகே சார் வரேன்னு சொன்னாரு, அதான். அம்மா கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு தேவையானதெல்லாம் போய் பாரு போ. இல்ல, அம்மா வருவாங்க, அதுக்கப்புறம் புடவை எடுக்கலாம். அதுக்குள்ள உனக்கு என்ன தேவையோ நீ போய் பாரு. அங்க போய் பாரு போ. கூட்டிட்டு போப்பா. வா. அம்மா கண்டிப்பா வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க அஞ்சலி, நீ போ. எங்க எனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன சார்? நான் தான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? இப்ப அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். யார்கிட்ட அசிங்கப்பட்டீங்க? வெளியாள் கிட்டயா இல்ல உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் கிட்டயா? உங்க மனைவி கிட்ட தானே. அதுக்கு ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷனா? நானா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது? எனக்கு பொண்ணோட கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வான்னு சொன்னா என்னென்ன பேசுறாங்க? இங்க பாருங்க, அஞ்சலி அம்மா வருவாங்கங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கா. நீங்களும் இவ்வளவு டென்ஷனா இருந்தீங்கன்னா அப்புறம் அவ புடவையே எடுக்க மாட்டா. முகூர்த்த புடவை வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதுவும் வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிற விஷயம். புரிஞ்சுக்கங்க, போய் அவளை சமாதானம். என்னால முடியாதுங்க, நீங்க போய் பாத்துக்கங்க, போங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, வாங்க வாங்க சார். நடி ஆ, நடி, மம்மி எங்க? நடி, கழுத்துல என்ன அடிபட்டிருக்கு? வீட்ல ஏதாவது தகராறா? இல்ல, வண்டியில இருந்து இறங்கினேனா டோர்ல அடிபட்டுருச்சு. ஐம் ஓகே. சரி, மம்மி எங்க? முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சாங்கியம் பண்ணுமா, அதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க முடிச்சிட்டு வருவாங்க, அதுக்குள்ள நம்ம புடவையெல்லாம் பார்க்கலாம், வா. இல்ல, மம்மி வரட்டும். அஞ்சலி, அம்மா வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள புடவையெல்லாம் வாங்கிட்டு போலாம், வா. ஆமா, சுரேஷ் எங்க? அவன் வருவான், வந்துடுவான். நீங்க வாங்க, வாமா. இல்ல, நான் வரல. அம்மா வந்த பிறகு எடுக்கலாம். அஞ்சலி, சொன்ன கேளு, போய் பாரு. வா அஞ்சலி, வா. புடவை எடுத்து காட்டுங்க சீக்கிரம். சரி மேடம்.
மச்சி சீக்கிரம் வாங்கடா வச்சு பறந்துட போகுது. எங்கடா அவன் காரை ஃபாஸ்டா ஓட்ட சொன்னா ஸ்லோவா ஓட்டி போயிட்டாளுங்க பாரு அவளுங்க. ஏய் சாரி என்னடா போடிச்சா மிஸ் பண்ணிட்டோம். ஏய் நம்மளை பார்த்து சிரிக்கிறாளுங்கடா. கண்டிப்பா மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். டேய் ராகவ், எனக்கு ஒரு டவுட்ரா. கூட்டமா துணி கடைக்குள்ள போறாங்களே, அப்படி என்னதான்டா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உள்ள? ஒருவேளை இவங்க எல்லாம் உள்ள வேலை செய்யறவங்களோ? நீ சொல்றது கரெக்டா இருக்கும்டா. இது இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அட மாப்பிளே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதே எடுத்து நான் ஒத்துக்க முடியாது. என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், அப்பதான் படம் கொடுப்பேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, புருஷன் பேச்சுக்கு இப்பவே தலையாட்டுறேன். அது எப்படி? இது நல்லா இருக்கு. அண்ணாக்காரன் நான் இங்க ஒருத்தர் இருக்கேன். என்னை விட்டுட்டு தனியா அவ சாரி சூஸ் பண்ணிடுவாளா? நான் தான் அவளுக்கு சாரி சூஸ் பண்ணுவேன். ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இதுதான் கட்டணும் அவன். சரி முகூர்த்தத்துக்கு ஒண்ணு, ரிசப்ஷனுக்கு ஒண்ணு, அப்படி வச்சுக்கலாம். ரெண்டும் பேக் பண்ணிடுங்க. பிளவுஸ் தைக்கணும், டைம் வேற இல்ல. இங்கே பிளவுஸ் தச்சிடுவாங்க. அளவு ஜாக்கெட் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன், கார்ல இருக்கு. சரி போய் எடுத்துட்டு வா. பாரியா வரும்போதே ப்ரிப்பேர்டா ரெடியா தான் வந்திருக்கா. சரி வா போய் எடுத்துட்டு வரலாம். சுரேஷ் நீங்க இரு, வாசு நீ கூட இல்ல சுரேஷே போயிட்டு வரட்டுங்க. நீ கூட போப்பா, நீ இரு. சரி போலாம். இது பேக் பண்ணிடுங்க. அந்த கிரீன் கலர் சாரி கொஞ்சம் காட்டுங்க. ஏண்டா நானும் உன்னை புடவை எடுக்க தானே கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ வந்து நிக்கிறேன். இல்ல டாட், அது எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதே செல்லம்மா தான். நான் வந்தா சந்தோஷமா இருப்பான்னு சொன்னாங்க. செல்லம்மா சொன்னா அது நம்ம நல்லதுக்கு தானே இருக்கும். அப்படியா? அதை எடுங்க. டேய் மச்சி அங்க பாருடா, புது படம் ரிலீஸ் மாதிரி ஒரு பச்சி வருது. அறிவு கட்டவன, வயசாச்சு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, இதுல கண்ணாடி வர. அது புது பட்சி இல்லடா, நாம பார்த்த பழைய பட்சி தான். பழைய பிரிண்ட புதுசாக்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏய் மச்சான், பச்சி கூட ஒரு பூனை வந்திருக்கு. அது யாரா? இனிஷியலுக்காக ஒரு பலியாட சேர்த்தாங்கன்னு சொன்னல. ஆமா, ஒரு வேளை அவனா இருப்பான்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஹலோ சார். ஹலோ, ஐ எம் சதீஷ். ஐ எம் வாசு. நைஸ் மீட். மேடம் யாருங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல சார், ஜோடியா துணி கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்களே, மேடம் யாருன்னு கேட்டேன். என் உட்பி. ஓ, வணக்கம் மேடம். ஹலோ, என்னங்க? ஐயோ, மேடம் ரொம்ப பயந்த சுபாவம் போல இருக்கு. ஐ எம் சாரி சார். சார் எனிவே, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. சொல்லுங்க என்னன்னு. மேடம் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா சார் கிட்ட ஒரே ஒரு விஷயம் பேசலாமா? என்கிட்ட என்ன பேசணும்? இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒன்லி 1 minute உடனே பேசிட்டான். கேக்குறல, என்கிட்ட என்ன பேசணும்? வாங்க சார், நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் மேடம், திரும்ப அனுப்பிச்சிடுறேன். இப்ப அனுப்பிச்சிடுறேன். அட என்னங்க சொல்லுங்க. வாங்க சார், நம்ம பேசலாம். வாங்க சார், வாங்க. வா போலாம். அவங்க என்ன சொன்னாங்க? யாரு? அதான் உங்களை கூட்டிட்டு போனாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எதுவுமே சொல்லலையே. இல்ல, அவங்க என்ன
2 வாட்டி கை நீட்டி ஏதோ பேசி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அங்க நமக்காக எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க. வா போலாம். இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அவங்க என்ன பார்த்து சிரிச்சு சிரிச்சு ஏதோ பேசினாங்க. என்ன சொன்னாங்க? ஐயோ அஞ்சலி, எதுவுமே சொல்லுன்னு சொல்றேன்ல. ஏகே சாரும் செல்லமாவும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. நாம போலன்னா நம்மள தேடி இங்க வந்துருவாங்க. வா. இல்ல, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அவங்க என்ன பார்த்து ஏதோ சொன்னாங்க. நான் வர மாட்டேன். நான் போய் சொல்லு அஞ்சலி, உண்மைதான் சொல்றேன். அவங்க எதுவுமே சொல்லல. வா போலாம். நான் வர முடியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்றீங்க இப்போ. ஐயோ அஞ்சலி ப்ளீஸ், இப்ப நீ வரையா இல்லையா? நான் வர மாட்டேன். சரி, நீ இங்கே இரு, நான் போறேன். வாசு, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? அஞ்சலி டிரைவர் தண்ணி கொடுங்க. அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி இங்க பாரு. ஹலோ, பேர் என்ன? நிர்மலா. நிர்மலா, என்ன படிக்கிற? யூகேஜி. ஏய், உனக்கு சாக்லேட் வேணுமா? என்கிட்ட இருக்கு. இந்தா. தேங்க்ஸ் சொல்லுமா. தேங்க்ஸ். சரி. செல்லம்மா, அங்க அவ்வளவு புடவை எடுத்து வச்சிருக்கீங்க? ஆமாங்க, கல்யாணத்துக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணும்ல. உங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாம் கொடுக்கணும். அப்பதானே அவங்க சந்தோஷமா வருவாங்க. சரி, காஸ்ட்லி ஒரு புடவை எடுத்திருக்கீங்களா? அது யாருக்கு? அது வாசோட அம்மாவுக்கு. ஓ, அப்ப எங்க மம்மிக்கு சாரி எடுக்கலையா? ஐயோ, எல்லாம் எடுத்திருக்கேன். எங்க போனவங்கள இன்னும் காணோம். நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவங்க வந்துருவாங்க. நீ இங்கே இரு. போதுமா? சரி, வா போலாம். அஞ்சலி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அவங்க இந்த காரை விக்கிறீங்களா, விக்கிறதா இருந்தா எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு கை நீட்டி நீட்டி பேசினாங்க. அவங்க உன்னை பத்தி தான் பேசுனாங்க நினைச்சு நீ தப்பா எடுத்துக்கிட்ட. அவ்வளவுதானா? அவங்க ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க. என்ன கையில வேற காட்டி பேசினாங்க. இது செகண்ட் ஹேண்ட் காரா, டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அவனுக்கு தான் வெட்டி பசங்க ஏதோ பேசினாங்க. நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி மயக்கம் மட்டும் விழுந்துட்ட. இப்போ உன் பிரச்சனை தீர்ந்துதா? வா போலாம். வா. வாசு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அவனுங்க தான். யாரு? என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாவிங்க. நீ என்ன சொல்ற? எங்க உங்களை கூட்டிட்டு போய் நடந்த அசிங்கத்தனை சொல்லிடுவாங்களோன்னு நான் டென்ஷன் ஆயிட்டேன். அவங்க உன்னை பத்தி தப்பா சொல்லியிருந்தா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். வா போலாம். அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். நீயும் இந்த விஷயத்த செல்லம்மா கிட்ட சொல்லாத. அவங்க நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு பெரிய மனக்கோட்டையே கட்டியிருக்காங்க. அதை நம்ம உடைச்சிட வேண்டாம். வா வா போலாம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க? சரி, இது போய் மேல கொடுத்துரு. இதுல சைன் பண்ணுங்க சார். என்னாச்சு வாசு? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 2 பேரும் முகம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்றப்போ என்னமோ நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. என்னாச்சு? அஞ்சலி தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா. ஓஹோ, அப்ப அஞ்சலி சொன்னா நீ எனக்கு சொல்ல மாட்டியா? இல்ல, அது வந்து என்ன பிரச்சனை? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த பார், அஞ்சலி தனியா போயிருக்கா, நீ போய் கூட இரு. என்ன வாசு? நானும் அஞ்சலியும் பிளவுஸ் எடுக்கிறதுக்காக கார் பார்க்கிங்க்கு போனோம். அங்க சதீஷ் அவன் ஃப்ரெண்டு 2 பேரும் வந்தாங்க. சரி, இது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எல்லாம் பார்த்துக்கலாம்.
அப்பா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்படி வச்சிருமா. வாங்க வாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அடாடாடாடா, என்னம்மா ஏகப்பட்ட புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, மறுபடியும் புடவை வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியாது. அதனாலதான் மொத்தமா எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதுவும் சரிதான். முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணது யாருன்னு தெரியுங்களா? யாரு? மாப்பிள்ளை தான். அதான் மாப்பிள்ளை சும்மா கலகலன்னு இருக்காரு. அமுதா, ஏகே சருக்கு காஃபி போட்டு கொடு. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல பரவாயில்ல, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். வேற யாருக்காவது காஃபி வேணுமா? இல்ல, எனக்கு வேண்டாம். சார், ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. மாமா, வாசோட அம்மாக்கு புடவை ரொம்ப நல்லா இருக்கம்மா. ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குங்க இவ்வளவு காஸ்ட்லியான புடவையெல்லாம் எங்க அம்மாவுக்கு? வீண் செலவு தானே. ஏண்டாப்பா, சுபகாரியத்துக்கு புடவை எடுத்தா அதை போய் வீண் செலவுங்கிற? இதை பார், முகூர்த்தத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அபசகனமா எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? வாசுவோட அம்மாவை யார் போய் கூப்பிட போறா? யாரும் கூப்பிட வேண்டாம். அப்படியே கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டேன்னு சொன்னா அப்படியே விட்டுட முடியுமா? வாசு, இந்த புடவையை எடுத்துட்டு போ. ஒரு நகையும் வாங்கி வச்சிருக்கேன், உன் அம்மா கிட்ட கொடுத்து நல்லபடியா கூப்பிடு. இல்லைங்க, அவங்க கோவமா இருப்பாங்க. வேணா நான் போய் பேசி பார்க்கட்டுமா? இல்ல வேண்டாம் சார். ஏண்டாப்பா, நீயும் போக மாட்டாங்கிற, போறவனையும் வேணாங்கிற. செல்லம்மா பேச்ச கேளு. இல்லைங்க, நான் சொல்ற மாதிரி போய் உன் அம்மாவை எனக்காக கூப்பிடு, சரியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. அந்த பாவிகளை பாத்தியா? வாசு சொன்னாரா? இல்ல, எனக்கு தெரியும். இல்ல, வாசு தான் சொல்லிருக்கணும். நான் வாசு கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன். வாசு சொன்னதுல ஒரு தப்பும் இல்ல, நீ இப்படி இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ சந்தோஷமா இருப்ப. உன் அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஐயோ, என்ன இப்படி உம்மன இருக்க? நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். போ, போய் வாங்கிட்டு வந்த புடவை எல்லாம் அமுதா காட்டு போ. அப்பா, அமுதா, நீங்களும் வந்திருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அதான் எல்லாருமே வந்திருந்தாங்கல்ல. எல்லாம் வந்திருந்தாங்க. நீங்களும் நானும் ஒரே ஏஜ் குரூப். நீங்க வந்திருந்தீங்கன்னா சாரி அண்ட் ஜுவல்ஸையும் இன்னும் சீக்கிரமா செலக்ட் பண்ணிருப்பேன். தலைவலியா இருந்தது, அதனாலதான் வர முடியல. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே அமுதா. சரி, இந்த சாரி ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது நலுங்கு புடவை. நல்லா இருக்கு. இது கூரை புடவை. ரொம்ப நல்லா இருக்கு. இது ரிசப்ஷன் சாரி. இது மட்டுமே 26,000 ரூபாய் ஆச்சு. பாருங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? அச்சச்சோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட கேட்கும் போதுதான் என் செலெக்ஷன் சரியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அது தப்பு அஞ்சலி. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டா அடுத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு நம்மள போட்டு குழப்பிக்க கூடாது.
அடுத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம விருப்பத்தை தைரியமா சொல்லி அதை நிறைவேற்றிக்கணும். அத நானே காலம் கடந்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். அட என்னங்க நீங்க சாரி நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. தப்பா முடிவெடுத்தவங்களுக்கு தான் அது புரியும். நீங்க சரியான முடிவெடுத்திருக்கீங்க, அதான் உங்களுக்கு புரியல. ஐயோ குழப்பாதீங்க. நீங்க ஒரே வார்த்தையில எனக்கு பதில் சொல்லுங்க. சாரி நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அப்படி சொல்லுங்க. சரி, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இத பாருங்க. இது பாருங்க. தாலி பாருங்க. தாலி டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மொத்தம் செட்டா சேர்த்து வாங்கியாச்சு. அஞ்சலி, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. பரவாயில்ல, உங்க டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு பிடிச்சிருக்கிறதா உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கிறது தான் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சரி, நீங்க இருங்க, நான் மேல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்.
வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ஐயா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டியா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இத பாரு, நம்ம ஜனத்திலேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இங்க ஏதாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு ஊரோடவே நம்ம நிம்மதியா வாழ்ந்துருவோம். என்ன என்னடா ஏன் திரு திரு முழிக்கிற? உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கடா? டேய், உனக்கு இருக்கிற குணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்டா. பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருக்கு, அவளே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இப்ப போய் பேசிட்டு வந்துடலாம். வா, மூஞ்சி கழுவிட்டு வா. அம்மா ஒரு நிமிஷம். என்னப்பா? உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நகை பிடிச்சிருக்கம்மா? டேய், நான் உன்னை திட்டிட்டேன், நான் வருத்தமா இருப்பேன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? என்னப்பா இது? இத பாரு, இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்கணும், நகையெல்லாம் போட்டுக்கணுங்கிற ஆசையெல்லாம் எப்போ போயிடுச்சுப்பா. எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அது இல்லம்மா, அது வந்து கல்யாணத்துக்கு உனக்கு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா. அஞ்சலியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா, யாரு இதெல்லாம் அந்த செல்லம்மா வாங்கி கொடுத்தாச்சாளா? படபடன்னு புடவையை பார்த்த உடனே நான் பல்ல இழிச்சிட்டு வந்துடுவேன்னு நினைச்சிட்டாளா? ஏய், பெத்தவன் நான் முக்கியம் இல்ல, அவதான் முக்கியம்னு பின்னாலே போனலடா. அப்படியே போயிட வேண்டியதானே? திரும்ப ஏன் இங்க வந்து என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? அம்மா, நீ இல்லனா எப்படிமா என் கல்யாணம் நடக்கும்? அந்த நினைப்பு உனக்கு எங்கடா இருக்கு? நான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் உன்கிட்ட வேண்டான்னு சொன்னப்பவே நீ என் பின்னாடி நின்னு இருக்கணும்டா. நீதான் அவங்க முன்னாடியே என்ன கேவலப்படுத்திட்டியே. இத பாரு, வேண்டாம், திரும்பவும் என்ன திட்ட வைக்காத. மரியாதை எங்க இருந்து போயிடு. போன சொல்றேன்ல. அம்மா, நான் உன் புள்ளம்மா. நீ ஏன் புள்ளன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கணும்னா ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும். நீ பண்ணதை சகிச்சுக்கிட்டு உன்னோட அம்மாவை பெருமை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்ல. இத பாரு, நீ புரட்சி பண்ணு, புதுமை பண்ணு, உன்னை பத்தி பேப்பர்ல எல்லாம் பெருசா போடுவான். அதை வெட்டி பத்திரமா ஒட்டி வச்சுக்க, எல்லார்கிட்டயும் தப்பட்ட அடிச்சுக்க. எனக்கு அது தேவை இல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவளுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் அவளுக்கே தெரியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவளுக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சங்கிற திருப்தி கிடைக்குமேம்மா. செய்டா, தாராளமா செய். எனக்கு என்ன அதை பத்தி? என்ன கூப்பிடாத. டேய், என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு தானே நான் அங்க இருந்து இங்க வந்தேன். எதுக்கு திரும்ப வந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்க? மரியாதை எடுத்து போயிடு. யாராவது வந்து என்ன பார்த்து உன் புள்ள எங்கன்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு ஒருத்தி பின்னாடி ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிறேன். போதுமா? பெருசா பேசுற. அம்மா, புரிஞ்சுக்குமா. டேய், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கலடா. பிடிக்கல. எவனுங்களா 4 பேர் சேர்ந்து கடுப்பானுங்களா? இவரு அவளுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்துவாரா? சை, வெக்கமா இல்லடா உனக்கு? இத பாரு, அந்த செல்லம்மா உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காடா. எனக்கு நாட்டுல இருந்து ஒரு இடிச்சவாயன் வந்திருக்கான். அவன் தலையில இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு முழகா அரைக்கலாம்னு புரிஞ்சு வச்சிட்டு இருக்கான். ஷூ, ஏமா இப்படி தப்பா பேசுற? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு இப்படி நடந்துருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவியா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குடா நீ பேசுற நியாயம். தராதரம் இல்லாதவனை காதலிப்பாளா? அவளை யாரோ 4 பேர் கெடுப்பானுங்களா? அவ கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்பாளா? நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? டேய், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாடா. என் சதையை பிச்சுக்கிட்டு வந்து பிறந்த பொண்ணுடா. அவளுக்கு இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருந்தா அந்த இடத்துல தூக்கு போட்டு தொங்கி இருப்பான். பேசுறான், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாவா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.